என்னாச்சுமா? பைரவி, பைரவி என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? பைரவி என்னாச்சு? அம்மா துளசி நீ இப்படி வா. அம்மா பைரவி என்னாச்சுமா? அம்மா என்னமாச்சு? பைரவி அம்மா அம்மா என்னமாச்சு? அம்மா என்னாச்சு? உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்குடா. என்ன கை சில்லுன்னு இருக்கு? அப்பா ஏசி ஆன்ல இருக்குப்பா. ஐயோ அப்பா ஆஃப் பண்ணிட்டேன். சரி பைரவி அம்மா என்னாச்சு? என்ன தெரியலடா. என்னமாச்சு? தெரியல. ஒண்ணும் இல்லம்மா. ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலை திறந்து விட்டா காத்துல கலந்திருக்கிற மருந்தெல்லாம் வெளிய போயிடுமே. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்ல. அம்மா ஐயோ மலை போல நம்பி இருந்த இந்த பிளானும் போச்சே. எல்லாம் இந்த துளசி உள்ள வந்ததாலதான். அம்மா இங்க பாருமா. அம்மா இங்க பாருமா. அம்மா நல்லா தினமா இருந்தீங்க, அப்புறம் ஏமா இப்படி ஆச்சு? ஏன் திடீர்னு உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு? என்ன ஆச்சு அத்தை? என்னாச்சுன்னா ஏசி ஒத்துக்காம மூச்சு திணறல் வந்துச்சு. அம்மா அம்மாவுக்கு ஏசி ஒத்துக்காதுன்னு நான் தான் ஆஃப் பண்ணிட்டு போனேன். அப்புறம் யார் ஆன் பண்ணது? ஐயோ மாமா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஏசி ஆன் பண்ணல. அம்மாக்கு ரொம்ப வேர்த்துச்சா, நான் தான் ஆன் பண்ணேன். அறிவு இருக்கா உனக்கு? ஏசி ஆன் பண்ணதுனால தான் அம்மாவுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு. மறுபடியும் உன்னாலதான் எங்க அம்மா எங்களை விட்டு போக பார்த்தாங்க. டேய் வாய மூடுற. பைரவி இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது இந்த வீட்டுல இருக்கிற உனக்கும் எனக்கும் தெரியல. வேற ஒரு வீட்டுல இருக்கிற துளசி மனசளவுல அதை உணர்ந்து பதறி போய் இங்க வந்து காப்பாத்திருக்கான். அவன் மேலேயே பழிய போடுற. துளசி மட்டும் இப்ப வரலன்னு வச்சுக்க. காலையில நம்ம பைரவியை உயிரோட பாத்திருக்கவே முடியாது. அதை நினைச்சு பேசு. பைரவிக்கு ஏதோ ஆக போகுதுன்னு அவன் மனசு துடிச்சிருக்கடா. அந்த துடிப்பு தாண்டா உண்மையான பாசம். அந்த பாசத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்ல. அதை அசிங்கப்படுத்தி அவன் மேல பழிய போடாத. இப்படி அநியாயமா என் பிளானை கெடுத்துட்டியேடி. நீ நல்லா இருப்பியா? அப்பா, எந்த நேரத்துல என்ன ஆகும்னே தெரியலப்பா. இனிமே நான் அம்மா கூடவே படுத்துக்கிறேன்ப்பா. என்னால அவங்கள விட்டு தனியா இருக்க முடியாது. ப்ளீஸ். சரிமா துளசி, உன்னாலதாம்மா பைரவி மறுபடியும் உயிர் பழிச்சிருக்கா. நீ அவ பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கமா. சரிப்பா. அம்மா, இனிமே நான் உங்க கூடவே இருப்பேம்மா. உங்களுக்கு எதுவுமே ஆகாம நான் பாத்துப்பேம்மா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். Good morning, ma'am. Good morning. Thank you. Good morning, Tulasi. Good morning, Devi. என்ன துளசி, ஒரு வாரம் லீவ் போட்டீங்க? அதான் எல்லாமே போன்ல சொன்னேன்ல. ஓகே ஓகே, நான் சும்மா தான் கேட்டேன். குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் பிரதர். கஸ்தூரி அக்கா இன்னும் வரலையா? கஸ்தூரி அக்காவா சிஸ்டர்? டெலிவரிக்காக ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க சிஸ்டர். எப்படி நாளைக்குள்ள குழந்தை பிறந்துரும் சொல்லிருக்காங்க சிஸ்டர். ஏன் இத கஸ்தூரி அக்கா உங்ககிட்ட சொல்லியா சிஸ்டர்? சொன்னாங்க, ஆனா நான் தான் மறந்துட்டேன். அட என்ன சிஸ்டர் நீங்க
இதெல்லாமா போய் மறப்பீங்க? சாரி பிரதர். ஹலோ ஹலோ, போதும் போதும். என்ன பிரதர் சிஸ்டர்னு பாசமலர் படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ண மாதிரி எமோஷனல் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. என்ன ராக்கி கட்டினதோட எஃபெக்டா? தாலி கட்டினா புருஷனுக்கு பொண்ணுங்க மரியாதை கொடுக்கற மாதிரி ராக்கி கட்டிட்டா பசங்க பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன சிஸ்டர், கரெக்ட் தானே? கரெக்ட் பிரதர். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் விஸ்வாசரை பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எனக்கு 10 days லீவ் வேணும் சார். 10 days சான்ஸே இல்ல. ஆல்ரெடி 2 பேரும் 1 week லீவ் போட்டதுக்கே எல்லா ஒர்க்கும் ரொம்ப பெண்டிங்ல இருக்கு. அதோட கஸ்தூரி வர மெடிக்கல் லீவ்ல போயிருக்காங்க. அதனால லீவுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. சார், பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் வீட்ல இருந்து கூட பாக்குறேன். அதெல்லாம் சரியா வராது. வீட்ல இருந்து பாக்குற வேலையா ஆபீஸ்ல வந்து பாருங்க. சார், எனக்கு லீவு வேணும். லீவ் எடுத்து என்ன பண்ண போறீங்க? என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அப்ப கன்ஃபார்மா லீவ் கொடுக்க முடியாது. ஏன்? அம்மாவை பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி சீன் போட்டு அப்படியே நைஸா வீட்டுக்குள்ள வந்துருவ. நான் உன்னை ஏத்துக்கணுமா? நீ சீன் போட்டதெல்லாம் போதும், ஒழுங்கா வேலையை போய் பாரு. எனக்கு சீன் போடணும்னு எந்த அவசியமும் இல்ல. உடம்பு சரியில்லாம இருக்கிறது என்னோட அம்மா, அவங்கள நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், அவ்வளவுதான். லீவ் எல்லாம் தர முடியாது. இஷ்டம்னா வேலை பாரு. இல்ல லீவ் வேணும்னு நினைச்சனா வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. விஸ்வா சார், இந்தாங்க என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். துளசி, அந்த லெட்டரை என்கிட்ட கொடுங்க. அதை கொடுங்க துளசி. கம் டு மை கேபின். மே ஐ கம் இன் சார்? வாங்க துளசி. ஏன் இப்ப ரிசைன் பண்ணிட்டு போறீங்க? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், எனக்கு 10 days லீவ் வேணும். விஸ்வா சார் கிட்ட கேட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதான் நான் ரிசைன் பண்ணேன். லீவுக்காக ரிசைன் பண்றீங்களா? அட என்ன துளசி, நீங்க இதுக்கெல்லாமா ரிசைன் பண்ணுவீங்க? சார், எனக்கு என் அம்மாவை விட எதுவுமே முக்கியம் இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் தானே பாத்துக்கணும். துளசி, எல்லாருக்கும் அம்மாவை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. இதுக்காகவெல்லாம் ரிசைன் பண்ணாதீங்க துளசி. உங்க அம்மா கம்ப்ளீட்டா கியூர் ஆகுற வரைக்கும் நீங்க லீவ் எடுத்துக்கங்க. போங்க. தேங்க்யூ so much சார்.
சார் விஸ்வா, உடனே என் கேபினுக்கு வாங்க. இதோ வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன் விஸ்வா. சார், ஏற்கனவே துளசி 1 வீக் லீவ் எடுத்தாச்சு. ஒர்க் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. கஸ்தூரி வேற மெடிக்கல் லீவ்ல போயிட்டாங்க. அதனால தான் லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு போய் என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க விஸ்வா? போய் நான் என்ன சார் போய் சொன்னேன்? உங்களுக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அதை மறைச்சு இன்னும் கல்யாணம் ஆகல, சிங்கிள்னு சொன்னது பொய் தானே? என்ன பாக்குறீங்க விஸ்வா? எனக்கு எப்படி தெரியும்னா, உங்க ஃப்ரெண்ட் அர்ஜுன் தான் சொன்னாரு. துளசி ரொம்ப நல்ல பொண்ணு விஸ்வா. அவங்கள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். துளசியை மிஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு தான் இழப்பு. இல்ல சார், அது வந்து நான் என்ன இல்ல விஸ்வா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அர்ஜுன் எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் துளசியும் அடுத்தடுத்து ஃபோன் பண்ணி 1 வீக் லீவ் வேணும்னு கேட்டீங்க. 2 பேரும் ஒன்னா லீவ் கேட்கறீங்க. ஏதோ குட் நியூஸ் சொல்ல போறீங்கன்னு நினைச்சு நான் லீவ் கொடுத்தேன். இப்ப பார்த்தா 10 டேஸ் லீவ் கொடுக்காம துளசிய ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லிருக்கீங்க. உங்களை நிறைய டைம் வாட்ச் பண்ணிருக்கேன். துளசிய ரொம்ப நோஸ் கட் பண்றீங்க. நீங்க இவ்வளவு தூரம் தடையா இருந்தும் சாதாரணமா வந்தவங்க இப்ப கிரியேட்டிவ் ஹெட்டா வளர்ந்துருக்காங்க. இதே நீங்க என்கரேஜ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் பெரிய நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஈகோவால உங்க லைஃபோட சேர்த்து துளசி லைஃபையும் கெடுத்துறாதீங்க விஸ்வா. இது விஷயமா நான் துளசி கிட்ட பேசல, பேசவும் மாட்டேன். நீங்களா உங்களை திருத்திக்கங்க. நம்ம கம்பெனியோட வளர்ச்சியில துளசிக்கு முக்கிய பங்கு இருக்கு. அவங்கள இனிமே ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லாதீங்க. ஓகே சார். கடைசி நேரத்துல அவ வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டாக்கா. விடு கனகா, ஏசில கெமிக்கல் கலந்தது தானே மிஸ் ஆயிருக்கு. ஆனா ஆயிட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் கவலைப்படாத. இன்னும் நிறைய பிளான் வச்சிருக்கேன். அதுல ஏதாவது ஒண்ணுல கண்டிப்பா பைரவி அத்தை உயிர் போகும். பைரவி அத்தை திரும்பி வந்துட்டாங்கன்னு இப்போ சந்தோஷப்படுற அத்தனை முகமும் அவங்க போயிட்டாங்களேன்னு அழும். அந்த காலம் வரும், நான் வர வைக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. நான் வேற ஒரு நல்ல பிளான் பண்ணிட்டு உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரிக்கா. ஐயோ, மாமா என்ன இங்க நிக்கிறாரு? எல்லாத்தையும் கேட்டிருப்பாரோ? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க கனகா? உயிர்னா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? கேக்குறேன்ல, சொல்லு. இந்த வீட்ல உள்ள உங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இப்படிதான் பண்ணுவியா? மாமா, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மாமா. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கால்ல விழுந்து அழுதா சரியாயிடுமா? மாமா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் மாமா. என்ன நம்புங்க மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க மாமா. ப்ளீஸ் மாமா. சரி சரி எந்திரு. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா. அப்பதான் நான் எந்திரிப்பேன். சரி சரி மன்னிச்சிட்டேன், எந்திரி. இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாத. நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு எதுவும் ஆகாம நாம தான் பாத்துக்கணும், புரியுதா? சரிங்க மாமா. இனிமே இப்படி ஒரு தப்பு உன்னால இந்த வீட்ல நடக்க கூடாது.
அப்படி நடந்துச்சு? மாமா கண்டிப்பா நடக்காது மாமா, நடக்கவே நடக்காது. சரி, இப்ப எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நானே கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இனிமே டீயோ காஃபியோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்க. இப்ப மாதிரி ஆஃப் பண்ணாம லீக் ஆகிட்டு இருந்தா நம்ம எல்லாரோட உயிருக்கும் தான் ஆபத்து, புரியுதா? என்ன இது, கேஸ் ஆஃப் பண்ணலன்னு திட்டுறாரு? அப்போ நான் ருத்ராக்கா கிட்ட ஏசில ஸ்ப்ரே அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணத சொன்னதை கேட்டு நீங்க கோவப்படலையா? கேஸ் ஆஃப் பண்ணாம வந்ததுக்கு தான் கோவப்பட்டீங்களா? ஐயோ, அதான பார்த்தேன். ஸ்ப்ரே அடிச்சது நான் தானே தெரிஞ்சா நீங்களாவது என்ன மன்னிச்சு ஏத்துக்கிறதாவது. ச்சே, பயத்துல என்னென்னமோ பண்ணி அவசரப்பட்டு நான் மாட்டிக்க பார்த்தேனே. நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டோம். இனிமே யாரு எங்க இருக்காங்கன்னு பார்த்துதான் பேசணும். அம்மா, நீங்க குணமாகிட்டா பழனிக்கு பாத யாத்திரை போய் பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது. முழுசா குணமானதும் நம்ம 2 பேரும் பழனிக்கு போய் வேண்டுதலா நிறைவேற்றிடலாம். அம்மா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களை நாகர்கோயில வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கல்ல அந்த வைத்தியர், அவரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராரு. உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் எத்தனை நாள்ல முழுசா நினைவு வந்துரும்னு சொல்லிடுவாரு. ஆல்ரெடி வைத்தியர்கிட்ட போன்ல பேசும்போதே இதுக்கப்புறம் தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், கூடவே இருங்கன்னு சொன்னாரு. எனக்கு உங்களை அடிக்கடி விட்டுட்டு போறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. அதனாலதான் ஆபீஸ்க்கு போய் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே உங்களுக்கு குணமாகுற வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன், சரியா? நீங்க முழுசா நினைவு திரும்பி என்ன துளசின்னு கூப்பிடுறத பார்த்து நான் சந்தோஷப்படணுமா? எப்படி லீவ் எடுத்தது அத்தைய குணமாக்கி உன்னை துளசின்னு கூப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தானா? அதையும் பார்க்கலாண்டி, பார்க்கலாம். இருடி, இப்ப வர. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சமத்தா சாப்பிடணும். மாமா மாமா, அந்த துளசி என்ன நினைச்சிட்டு இருக்கா மாமா? ஏன் கனகா, என்னாச்சு? வேற என்ன மாமா, ஏதோ அப்பப்ப வந்து அத்தைய பாத்துட்டு போறா, சரின்னு இருந்தா இப்போ பெர்மனன்ட்டா இங்கே தங்க போறேன்னு சொல்றா. என்ன சொல்ற? ஆமா மாமா, ஆபீஸ்ல 10 நாள் லீவ் போட்டுட்டு இங்கே தங்கி அத்தைய பாத்துக்க போறதா சொல்லிட்டு இருக்கா. மாமா, எனக்கு தெரிஞ்சு அத்தைய பாத்துக்கலாம் அவ இங்க தங்க மாட்டா, வேற ஏதோ பெருசா செய்ய போறா போல. அதான் அத்தைய காரணம் காட்டி தங்க போறான்னு நினைக்கிறேன். என்ன மாமா, என்ன பிளானா இருக்கும்? அவ இங்க இருந்து என்ன சாதிக்க போறா? ஓகே, மாமாவுக்கு டவுட் கொடுத்தாச்சு. இனிமே அவர் பாத்துப்பாரு, நாம போய் வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும்.